கிருபை நிறைந்த வார்த்தைகளாய் இல்லாத சூழ்நிலையிலே தான் அது நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்துகின்றது. ஆவியில் உண்மை உள்ளவன் காரியத்தை அடக்குகின்றான். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை நித்தந்தோறும் நிமிஷந்தோறும் ஆண்டவர் எங்களை ஆண்டவரை பாதுகாத்து இந்த சன்னிதானத்திலே நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க முடியாய் நீர் கொடுத்த அந்த அருமையான நேரத்துக்கு நமக்கு ஸ்தோத்திரம். மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தேவரீர் ஆண்டவரை உங்களோட பொற்பாத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவர் இந்த ஆராதனை ஆண்டவரே வந்த ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். கர்த்தாவே, உங்களோட பிரசனம் ஆண்டவரை இறங்க முடியாது செபிக்கிறோம். உங்களோட அபிஷேகம் உங்களோட வல்லமை வெளிப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, கூடிக்கிற யாவரும் ஆண்டவர் நாமத்தினாலே ஆசீர்வதித்து கர்த்தாவே இந்த ஆராதனை முழுவதுமாய் கர்த்தராமே கூட இருந்து தோப்பனே ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தாவே உங்களோட நாம மையப்பட முடியாது பக்தி யுத்திக்கதே கர்த்தாவே சகலத்தில் எடுத்து முடியாது செபிக்கிறோம். இதோடு நடத்துகிற சொல்லி ஆசுவீங்க உங்களோட ஞானத்தினாலும் கிருபையினாலும் நிரப்பி கர்த்தாவே நீரே முன்னு நடத்த முடியாது நம்மளோட கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் யாரும் உட்காருவோம். பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 97. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 97. கடந்த நாட்கள்லாம் நம்மளை கண்ணின் மணி போல காத்து பாதுகாத்து வந்தான் அந்த மகத்துவம் உள்ள அந்த தெய்வத்தை அவருடைய அன்பை நினைத்தவர்களாக இன்றைய காலை வேளையிலே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா கோடி கோடி நன்றி தேவா.
ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா கோடி கோடி நன்றி தேவா கோடி கோடி நன்றி தேவா கோடி கோடி நன்றி தேவா நன்றி வலி நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா நாளரே நாள்தோறும் வாழ்வேனையா இயேசு நாதனே நாள்தோறும் வாழ்வேனையா கோடி கோடி நன்றி தேவா கோடி கோடி நன்றி தேவா கோடி கோடி நன்றி தேவா நன்றி வலி நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே ஜெபத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா ஜெபத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா ஒரு பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா கோடி கோடி நன்றி தேவா கோடி கோடி நன்றி தேவா கோடி கோடி நன்றி தேவா நன்றி வாலி நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே என் நாவில் உள்ளதெல்லாம்
நன்றி தேவா, கோடி கோடி நன்றி தேவா, கோடி கோடி நன்றி தேவா, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 130. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 130. அவரே நமக்கு இன்பமாய் மனமகிழ்ச்சியாய் இருந்து நடத்துகிறான் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்முடைய சந்தோஷமும் நம்முடைய நம்பிக்கையுமாய் இருக்கிறதான அந்த மகிமை நிறைந்த தேவனை இந்த காலை வேளையிலே அவரை நாம் மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் ரெண்டும் ஆத்துமாவுக்கே, ஆனந்தமான ஆசீர்கள் அருளும் ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே, ஆனந்தமாக ஆசீர்கள் அருளும் ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே, இயேசு வல்லார், இயேசு வல்லார், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே, இயேசு வல்லார், இயேசு வல்லார், இன்பம் வேறெங்கும் இல்லையே, தந்தையும் தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ, தந்தையும் தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ, தாங்கிடுவேன் நீதியின் கரத்தால், தாவரமும் நல்ல நாதனும் என்றார், இயேசு வல்லார், இயேசு வல்லார், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே, இயேசு வல்லார், இயேசு வல்லார், இன்பம் வேறெங்கும் இல்லையே, அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, ஆழி போல் வான்மலை நிறைக்குமினே, காலையின் வானில் தேவரின் சந்நிதி வேலனின் மேல் வேலன் அடைந்திடுவோம், வல்லார் இயேசு வல்லார், இயேசு ஆகவே கிருபையும் வெளிமையாகினதே, நீக்கிய தாவினை நக்கி இவனாடு அவன் வெளியாக்கினார், இயேசு வல்லார், இயேசு வல்லார், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே, இயேசு வல்லார், இயேசு வல்லார், இன்பம் வேறெங்கும் இல்லையே, மகிமையும் நம்பிக்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கீழமாகவே, அப்போஸ்தலத்தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம், இயேசு வல்லார், இயேசு வல்லார், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே, இயேசு வல்லார், இயேசு வல்லார், இன்பம்
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதிய சுவிசேஷம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது வசனத்திலிருந்து வாசிப்போம். போதும். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகளாய் இருக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் எவ்வளவுக்கு அது மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும். இயேசு உடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலும் பாவிகளை அவரண்டே கொண்டு வர முடிந்தது. மாய்மாலக்காரரை அவருடைய வார்த்தைகள் கண்டிக்க முடிந்தது. இன்னும் பின்வாங்கி போனவர் மனுஷர்கள் அவர் அண்டையிலே வரக்கூடியதாக இருந்தது. துன்பங்களிலே வாழ்பவர்கள் ஆறுதல் பெறக்கூடியதாக இருந்தது. பாடுகள் வேதனைகள் மத்தியிலே இருப்பவர்களுக்கு தேற்ற கூடியதாக இருந்தது. அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது, ஆதரவாக இருந்தது. அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, சோர்ந்து போய் இருக்கக்கூடியவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாய், தைரியம் இழந்தவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாய், விசுவாசத்திலே குறையப்பட்டவர்கள் விசுவாசத்திலே பலனடைய தக்கதற்கு ஏதுவாக இயேசுவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தைகளும் கிருபை உள்ள வார்த்தைகளாகவே இருந்தது. அந்த கிருபை உள்ள வார்த்தைகள் அந்தந்த வாழ்க்கையிலே அந்தந்த தேவையோடு இருந்த ஜனங்களுக்கு அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு வாழ்வை கொடுத்தது, அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது, அவர்களுக்கு ஒரு நன்மையை கொடுத்தது. அப்படிப்பட்ட அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் பொழுது அதை எல்லாமே கிருபை உள்ள வார்த்தைகள். கிருபை இல்லாத வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்படவில்லை. கிருபை இல்லாத வார்த்தைகள் என்றால் என்ன? கிருபை உள்ள வார்த்தைகள் எப்போதுமே மற்றவர்களை ஆசீர்வதிக்கின்ற வார்த்தைகள் தான் கிருபை உள்ள வார்த்தைகள். கிருபை இல்லாத வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? மற்றவர்களை வேதனைப்படுத்துகின்ற, மற்றவர்களை குற்றப்படுத்துகின்ற, மற்றவர்களை அவமானப்படுத்துகின்ற, மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கின்ற, மற்றவர்களுக்கு அவமானத்தை கொடுக்கின்ற, நிந்தையை கொடுக்கின்ற, அவ்வாறான மற்றவர்களுக்கு தீமைகளை நடப்பிக்கக்கூடிய அப்படிப்பட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அது கிருபை இழந்த வார்த்தைகள், கிருபை இல்லாத வார்த்தைகள். இந்த கிருபை இல்லாத வார்த்தைகள் தான் குடும்பத்திலேயா இருக்கலாம், சபையிலேயா இருக்கலாம், சமூகத்திலே வாழக்கூடிய வாழ்விலேயா இருக்கலாம். அநேகரை தீட்டுப்படுத்துவதும், அநேகரை மனநோவடிய செய்வதும், இல்லாவிட்டால் அநேகருடைய வாழ்க்கையை கூட அவர்களை நிலைகுலைய வைக்கின்ற அந்த காரியங்கள் எல்லாம் உருவாக்குகின்ற அந்த வார்த்தைகளான் கிருபை இல்லாத வார்த்தைகள். ஆகையால் ஒருவனுடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகளும் வரும், கிருபை இல்லாத வார்த்தைகளும் வரும். பாருங்கள், இயேசு எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலேயும் அவர் எல்லா விதமான பலவிதமான சூழ்நிலைகளிலே வாழ்ந்த மனிதர்களோடெல்லாம் இயேசு அவர் சந்தித்தார், அவர்களோடு பேச ஆரம்பித்தார். அது எல்லாம் பிலாத்து இடத்திலே ரோம அதிபதியினிடத்திலும் அவர்
நீதிபதி இடத்திலும் அவர் பேசினார். பேசும் பொழுதெல்லாம் அந்த வார்த்தைகள் எல்லாமே கிருபையுள்ள வார்த்தைகள். ஏனென்றால் அவர் அங்கே நின்று கொண்டு அவரை குற்றம் சாட்டினவர்களை பற்றி அவர் எந்த குறையும் சொல்லாமல் அவர் அங்கே இருக்கும் பொழுது அந்த பிலாத்து இவர் மெய்யாகவே ஒரு குற்றமும் காணாத மனுஷன், ஒரு நீதிமானை ஒப்பாக இருக்கக்கூடிய மனுஷன் என்று அவ்வாறெல்லாம் பார்க்கின்ற அளவுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாமே அது மன்னிப்பு கொடுக்கக்கூடிய, இரக்கம் செய்யக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தை எப்படி வாயிலிருந்து வர முடியும்? நாவிலிருந்து எப்படி அது வர முடியும்? நாம் நல்லதை பேச வேண்டும் என்று விரும்புவோம். ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் நமக்கு எதிர்மாறாய் வரும்பொழுது, நமக்கு பிடிக்காத சூழ்நிலைகள் வரும்பொழுது, நமக்கு பிடிக்காத காரியங்களை யாராவது செய்யும் பொழுது, நம்முடைய விருப்பத்துக்கு எதிர்மாறாய் நடக்கும் பொழுது, இல்லாவிட்டால் நமக்கு ஒரு தீமை செய்யும் பொழுது, நாம் நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் அது எப்படி இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால், அதுதான் அவர்களை குற்றப்படுத்துகிற வார்த்தைகள், இல்லாவிட்டால் குறை சொல்லுகின்ற வார்த்தைகள். குற்றப்படுத்துகின்ற வார்த்தை, குறை சொல்லுகின்ற வார்த்தை. இந்த வார்த்தைகள் எல்லாம் கிருபை நிறைந்த வார்த்தைகளாய் இல்லாத சூழ்நிலையிலே தான் அது நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்துகின்றது. நம்மையும் அது கரைப்படுத்துகின்றது, அடுத்தவர்களையும் அது கரைப்படுத்துகின்றது. ஆண்டவர் சொன்னார், அந்த வாயிலிருந்து புறப்படுகிறவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொன்னார். வாயிலிருந்து என்ன புறப்படுகின்றது? அதெல்லாம் இந்த இருதயத்தில் இருந்து அப்படியே வாயாலே வெளியே வருகின்ற வார்த்தைகள், அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஏனென்றால் அந்த வார்த்தைகள் எல்லாம் கிருபை இல்லை. ஒரு பாவம் செய்த மனுஷனை கூட நாம் கிருபை இல்லாத வார்த்தைகளாய் நம்முடைய வார்த்தையிலே கிருபை இல்லை என்றால், ஒரு பாவம் செய்த மனுஷனை கூட குற்றப்படுத்தி அவன் மனம் திரும்பாத அளவுக்கு அவனை குற்றப்படுத்தி அவனை அழித்து விடக்கூடிய, ஒதுக்கி விடக்கூடிய, தள்ளி விடக்கூடிய வாழ்க்கை கூட இந்த கிருபை இல்லாத வார்த்தைகளிலே இருக்கின்றது. அந்த விபச்சார ஸ்திரியிலே அவர்கள் கொண்டு வந்தார்கள், விபச்சாரத்திலே கையுமையுமாக பிடிக்கப்பட்டாள் என்று கொண்டு வந்தார்கள். அங்கு பேசினவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையெல்லாம் கிருபை இல்லாத வார்த்தைகள். ஆகையாலே தான் இவள் கொல்லப்பட வேண்டும், இவளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், இவள் சமூகத்திலே இருக்கக்கூடாது, வாழக்கூடாது என்று அவ்வாறு அங்கு அந்த பரிசேயர்கள் எல்லோரும் அந்த கிருபை இல்லாத வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இயேசு வாயை திறந்து பேசினார், கிருபையுள்ள வார்த்தை, உங்களில் பாவமில்லாதவன் கல்லறியட்டு. இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு அவர் எவ்வளவு தாமதித்தார் பாருங்கள். ஒரு சகோதரிகளிடத்தில், ஒரு விசுவாசியினிடத்திலே கிருபை பொருந்தின வார்த்தைகள் அவனிடத்தில் இருக்கின்றதா, கிருபை பொருந்தின வார்த்தைகள் அவனிடத்தில் இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதற்குரிய அடையாளம் என்னென்றால், எடுத்த வாக்கிலே பேசுகின்றவர்கள் எல்லாம் கிருபையை இழந்தவர்கள். எடுத்த வாக்கிலே அந்த உடனே பேசுகிறார் பாருங்கள். யாராவது ஒருவரை கேட்கும் பொழுது அதற்கு உடனே பதில் சொல்லுவது, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு எதிர்மாறான சூழ்நிலை வரும் பொழுது அதற்கு பிரதியுத்தரமாக உடனே பேசுவது, அந்த வார்த்தை அதெல்லாம் கிருபை இல்லாத வார்த்தை. ஏனென்றால் கிருபை நிறைந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மனுஷன் கொஞ்சம் அவன் நிதானிப்பான், அவனிடத்திலே கொஞ்சம் நிதானம் இருக்கும். அது என்ன நிதானம் என்றால், தான் பேசுகின்ற இந்த வார்த்தை தன்னையும் கரைப்படுத்தக்கூடாது, அதே போல தனக்கு முன்னே இருக்கின்ற இந்த மனுஷனையும் கரைப்படுத்தக்கூடாது, தனக்கும் அதை வேதனையை கொடுக்கக்கூடாது. பேசிவிட்ட பிறகு பாருங்கள், சில நேரங்களிலே நாமே வேதனைப்படுவோம். இப்படி நான் பேசி இருக்கக்கூடாது, இப்படி நான் கதைத்திருக்கக்கூடாது, இப்படி நான் கதைத்து விட்டேனே என்று நாமும் வேதனைப்படுகின்றோம். நாமே வேதனைப்பட்டால் அதை கேட்ட மனுஷன் எவ்வளவு வேதனைப்பட முடியும்? ஏன் இவ்வாறு வருகிறது என்றால், வார்த்தையிலே கிருபை இல்லை. அந்த கிருபையான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் என்றால் நாம் எப்பவுமே பேசுவதற்கு தாமதமாய், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லுவதை போல் பேசுவதற்கு பொறுமையாய், கொஞ்சம் நாம் பொறுமையாய் இருந்து நம்ம நிதானிக்கணும். இயேசு அப்படித்தான். அவர் கேட்ட உடனே பதில் சொல்லவில்லை. கேட்ட உடனே அவர் பதில் சொல்லியிருந்தால் ஒருவேளை
அங்கு வந்தவர்களெல்லாம் இயேசு குற்றப்படுத்துவதைப் போல நீங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் பாவம் செய்யாமலா இருக்கிறீர்கள் என்று அவர்களை குற்றப்படுத்துவதைப் போல ஒருவேளை அவருடைய வார்த்தை கிருபையில்லாத வார்த்தைகளாய் வந்துவிட முடியும். ஆண்டவர் எவ்வளவு கவனமாக இருந்தார். ஒரு வார்த்தைக்கு பதில் சொல்லுவதற்கு இயேசு எவ்வளவு கவனமாக இருந்தார். இயேசுவே அவ்வளவு கவனமாக இருந்தார் என்றால், இயேசுவே அவ்வளவு கொஞ்சம் தாமதித்து கொண்டிருந்தார் என்றால் என்ன பேச வேண்டும், இந்த சூழ்நிலையிலே எந்த வார்த்தைகளை பேச வேண்டும்? என்னுடைய மாமிசத்திலிருந்து எழும்புகிற வார்த்தைகளை, சுயத்திலிருந்து எழும்புகிற வார்த்தைகளை பேசுவதற்கு தாமதம் தேவையில்லை. அது அடுத்த வாக்கிலே எப்படியும் பேசலாம். பேசிவிட்டு எல்லாமே உடைந்து நொறுங்குவதை போன்று எல்லாமே உடைந்து நொறுங்கிவிடும். மனைவியிடத்திலே அடுத்த வாக்கிலே மனைவியிடத்தில் பேசினால் அங்கே மனைவி உடைந்து நொறுங்கி விடுவாள், கணவன் உடைந்து நொறுங்கி விடுவார், இல்லாவிட்டால் பலவீனமான சௌர சௌரிகள் உடைந்து நொறுங்கி விடுவார்கள். ஏனென்றால் அந்த வார்த்தைகள் அவ்வளவு மோசம். அது நெருப்பை போன்றது. அது நெருப்பிலிருந்து வருகின்ற அக்கினி, நாவு நெருப்பு, அந்த நெருப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அனல் எவ்வளவு பாதிக்கும், அதற்கிட்டே நெருங்க முடியாது. அவ்வாறு தான் இந்த கிருபை இல்லாத வார்த்தைகள் எல்லாம் ஏன் நம்முடைய வாயிலிருந்து வருகின்றது என்றால், நாம் எப்பவுமே அந்த பேசுவதற்கு நாம் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் யோசித்து நாம் பேசுவதற்கு தவறு. என்னத்தை யோசிக்கிறது என்றால், நான் பேசுகின்ற இந்த வார்த்தை என்னை கரைப்படுத்துமா, அவர்களையும் கரைப்படுத்துமா என்று அவ்வாறு நிதானித்து பேசுகின்றவர்கள், தாமதித்து பேசுகின்றவர்கள், அவர்களுடைய வார்த்தைகளிலே கிருபை இருக்கின்றது. அந்த கிருபை உள்ள வார்த்தை என்ன செய்யும் என்றால் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும். ஆகையால் அவ்வாறெல்லாம் அங்கே தாமதிக்காமல் அவ்வாறெல்லாம் பேசுகின்ற அந்த வார்த்தைகள் கிருபை இழந்த வார்த்தைகள். இந்த கிருபை இழந்த வார்த்தைகள் யாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் குடும்பத்திலேயோ வெளியிலே வாழக்கூடிய அவிசுவாசிகள் மத்தியிலேயோ வேலை செய்கிற வேலை ஸ்தலங்களிலேயோ சபை விசுவாசிகளோடு வாழ்கின்ற வாழ்க்கையிலேயோ நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையான, ஏதோ ஒரு துன்பமான, ஏதோ ஒரு மனஸ்தாபமான, தீமையான அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் பொழுது நீங்கள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகளை பேசுவதற்கு நீங்கள் தாமதிக்கின்றீர்களா? இல்லாவிட்டால் எதிரே நிற்பவர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். நாம் சிலர் அடுத்தவர்கள் பேசுவதற்கே விடமாட்டார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். அடுத்தவர்கள் நாம் கொஞ்சம் சொல்லுவதை கொஞ்சம் கேளுங்கள் என்று சொன்னால் அதையெல்லாம் கேட்க மாட்டார்கள். தாங்கள் என்ன சொல்ல வேண்டுமோ பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவ்வாறு பேசுகின்றார்கள் என்பதற்காக நாமும் பேச ஆரம்பித்தால் அது என்ன வார்த்தையாக இருக்க முடியும்? அங்கே கிருபை வார்த்தையில் இருக்காது. அந்த வார்த்தை பெரிய பிளவுகளையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ச்சியையும் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலும் அது வீழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்க முடியும். ஆகையாலே தான் அந்த வாழ்க்கையிலே யார் எப்பவுமே தாமதித்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து பேச பழகிக்கொள்கிறோம். அவன் ஏன் பொறுமையாக இருந்து பேசுகிறான் என்றால், அந்த ஒரு நிமிடம் அவன் பொறுமையாக இருக்கிறான் என்றால் அந்த ஒரு நிமிடமும் அவன் தேவனுக்கேற்ற சிந்தையிலே தான் இந்த சூழ்நிலைகளிலே தான் பேச முடியுமா, அவ்வாறு தான் பேசினால் என்ன பேச வேண்டும் என்று அவன் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் நிதானித்து அவன் பேசுவான். அவ்வாறு இல்லாமல் அந்த வார்த்தைகள் அது அலப்புகின்ற மூடனை போன்று சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்பதை போல நிறைய நம்ம பேச ஆரம்பித்தால் நமக்குள்ளே பாவம் வந்துவிட முடியும். ஆகையால் தான் இயேசு அந்த வாழ்க்கையிலே அந்த கிருபையுள்ள வார்த்தைகள், உங்களுக்கு பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன் என்றவுடன் வந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு தங்களுடைய பாவத்தை உணர்ந்து மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு போனார்கள். இந்த விபச்சார ஸ்திரியும் அவளும் ஆசீர்வதிக்கப்பட்டு போனாளே. இதுதான் எந்த
ஒரு எதிர்மாறான சூழ்நிலைகள் குடும்பத்திலேயோ சபையில் விசுவாச வாழ்க்கையிலேயோ நாம் தொழில் செய்கிற இடங்கள்லையோ அப்படி எழும்பும் பொழுதெல்லாம் நாம் எப்போவுமே இந்த வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் கிருபை நிறைந்த வார்த்தைகளாக இருக்கு. இந்த கிருபை நிறைந்த வார்த்தைகள் பேசுகின்ற சகோதர சகோதரிகளிடத்திலே என்ன ஆவி இருக்காதென்றால் குற்றப்படுத்துகின்ற ஆவி இருக்காது. அல்லேலூயா. இவர்களிடத்திலே யார் போய் பேசினாலும் இவருடைய வாயிலிருந்து இவருடைய வார்த்தையிலிருந்து யாரையுமே இவர்கள் குற்றப்படுத்தி அவரிடத்தில் பேசுவதை அவர்களால் கேட்க முடியாது. ஒன்று. இன்னொன்று, கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசுகின்றவர்களுடைய வாழ்க்கையிலே அடுத்தவர்களை அவதூறு பண்ணக்கூடிய, அதாவது குறை கூறக்கூடிய, குற்றம் சாட்டுவது அது ஒரு ஆவி, குறை சொல்லுவது அது ஒரு ஆவி. ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. குற்றம் சாட்டுவதென்றால் என்ன என்றால், நாம் பார்க்கின்றோம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். இங்கே பார்க்கின்றோம் குற்றம் சாட்டுகின்ற வாழ்வென்பது. குற்றம் சாட்டுவதென்றால் என்ன என்றால், அது நேருக்கு நேரே நாம் நேருக்கு நேரே. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கின்றேன், சௌரன் ஜெராட் அவரை வைத்துக்கொள்வோம். இவர் இப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கின்றார். பக்கத்தில் 2-3 பேர் பக்கத்தில் இருக்கின்றார்கள். இப்பொழுது நான் என்ன செய்கிறேன் என்றால், அவர் தவறு செய்ததாக இருக்கலாம், இல்லாவிட்டால் தவறு செய்யாமல் இருக்கும் பொழுது அவரை தவறு செய்ததாக நான் பிழையாக, அவர் சரியாக பிழையை செய்திருக்கலாம், இல்லாவிட்டால் அவர் சரியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூட நான் அவரை பிழையாக கதைப்பதற்கு இங்கே பக்கத்தில் நிற்கின்ற 2-3 பேரிடத்திலே என்ன செய்கின்றேன், நான் இவர் இப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவர் என்று சொல்லி இவர்களுக்கு நேரே அவரையும் வைத்துக்கொண்டு அதை சொல்லுவதுதான் குற்றம் சாட்டுதல். அந்த பிலாத்துவுக்கு முன்பாக இயேசுவை நிறுத்தி வைத்து அந்த பரிசேயர்கள் அந்த ஜனங்கள் அங்கே நின்று கொண்டு என்ன செய்தார்கள், குற்றம் சாட்டினார்கள். இவன் தேவாலயத்தை இடித்து 3 நாள் கட்டுவேன் என்று சொன்னவன், இவன் எங்களுடைய மோசே தந்த பிரமாணங்களை எல்லாம் கைக்கொள்ள தேவையில்லை என்று மாறுபாடானவைகளை போதிக்கின்றான் என்றெல்லாம் குற்றம் சாட்டினார்கள். அங்கே இயேசுவை வைத்து கொண்டு தான் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆகையால் குற்றம் சாட்டுவதென்றால் என்ன என்றால், சம்பந்தப்பட்ட ஒருவரை நேருக்கு நேரே வைத்துக்கொண்டு இவர் இப்படி செய்தவர், அவர் பிழை செய்திருந்தாலும் அந்த பிழையை அந்த வேச்சார ஸ்திரியை கொண்டு வந்து இவள் வேச்சாரத்திலே கையுமையும் அப்படிப்பட்டவள் என்று இயேசுவுக்கு சொல்ல, இயேசு அதை எப்படி பார்த்தார் என்றால், ஸ்திரீயை உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? இங்கே நின்றவர்கள் எல்லாம் உண்மையில் குற்றம் சாட்டித்தான் எனக்கு சொல்லிக்கின்றிருந்தார்கள். அதான் குற்றம் சாட்டுதல். ஆகையால் ஒரு தவறு செய்தவர்களாக இருக்கலாம், தவறு செய்யாமல் இருக்கும் பொழுது தவறு செய்தவர்களைப் போல அவர்களை பிழையாக எண்ணிக்கொண்டு அவர்களை வைத்துக்கொண்டு இவர் இப்படி நடந்தவர், இவர் இப்படி செய்தவர், இவர் இப்படியெல்லாம் வாழ்ந்தவர், இவர் இப்படியெல்லாம் பேசினவர் என்று சொல்லி அங்கே சைட்டிலே பக்கத்திலே இருப்பவர்களுக்கு அவ்வாறு சொல்லிக்கொண்டு நேரடியாக அவரை வைத்து சொல்லுவதான் குற்றம் சாட்டுகின்றது. இந்த சாத்தான் தேவனுக்கு முன்பாக சகோதர சகோதரிகளை எல்லாம், இந்தா அவன் அவ்வாறு நடக்கின்றான், இவன் இவ்வாறு நடக்கின்றான், அவன் அதை செய்கின்றான், இவன் இதை செய்கின்றான், இவன் இப்படி வாழுகின்றான், அவன் அப்படி வாழுகின்றான், உம்முடைய
நாமும் தரிப்பிக்கப்பட்டவர்கள், உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடவர்கள், உம்மில் விசுவாசம் கொண்டவர்கள் பாரு எப்படி எல்லாம் வாழ்கின்றார்கள், எப்படி எல்லாம் இருக்கின்றார்கள் என்று தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு நம்மை சகோதரிகளை அவருக்கு முன்பாக நிறுத்தி கொண்டு இவன் தூதர்களுக்கு முன்பாக நின்று கொண்டு அவன் குற்றம் சாட்டுகின்றான். இந்த குற்றம் சாட்டுகின்ற இந்த ஆவி அது பிசாசினிடத்திலிருந்தே புறப்படுகின்ற ஆவிதான் என்பதை இங்கே பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட தாழ தள்ளப்பட்டு போனான், அவன் வாழ மாட்டான். கிருபை இல்லாத வார்த்தைகள் தான் அடுத்தவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கும். ஏன் அடுத்தவர்களை குற்றப்படுத்த வேண்டும்? அது சாத்தானுக்குரிய காரியம். அவன் தான் குற்றப்படுத்துகின்றான். தேவன் என்ன சொன்னார்? நீங்கள் யாரையும் குற்றப்படுத்த தேவையில்லை, யாரையும் குற்றமாய் கதைக்க தேவையில்லை, யாரையும் குற்றவாளிகளாக நிறுத்தி யாருக்கு முன்பாக நின்று கொண்டு பேச வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லை. ஏனென்றால் அது தேவனுக்குரிய காரியம், அதை தேவன் செய்வார். உங்களில் பாவம் இருக்கின்றதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். அவ்வாறு சோதித்து பார்க்கிறவனுடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டால் அவன் யாரையாவது குற்றப்படுத்தி பேசுவானா? சிலர் மனைவியை கூட குற்றப்படுத்தி பேசுவார்கள் அடுத்தவளிடத்திலே, சொந்த கணவனை கூட குற்றப்படுத்தி அடுத்தவளிடத்திலே பேசுவார்கள், அவளுடைய பெற்றோரிடத்திலே பேசுகிறார்கள். விசுவாசிகளை கூட குற்றப்படுத்தி அவிசுவாசிகளிடத்திலே பேசுகிறார்கள், விசுவாசிகளை குற்றப்படுத்தி விசுவாசிகளிடத்திலே பேசுகின்றார்கள். ஏன் அவ்வாறெல்லாம் பேசுகின்றது? காரியம் என்ன? வார்த்தை கிருபை உள்ள வார்த்தையா இல்லை. அந்த கிருபை உள்ள வார்த்தையா இல்லாமல் குற்றப்படுத்துகிறேன் என்றால் என்ன காரணம் என்றால், நான் பேசுகின்ற அந்த வார்த்தைக்கு முன்பாக என்னை நான் சோதித்து நியாயம் தீர்த்து பார்க்கிறேனா? எனக்குள்ளே பாவம் இல்லையா? தனக்குள்ளே பாவத்தை வைத்திருக்கிறவன் தான் குற்றம் சாட்டுவான். தங்களுக்குள்ளே நிறைய பாவத்தை வைத்துக்கொண்டுதான் இவளுக்கு கல்லறிய வந்தார்கள். இந்த சாத்தான் சொல்லக்கூடிய லூசிபரா இருக்கலாம், அவன் கூட அவனே பாவம் செய்து அவனே தேவன் அங்கே வானத்திலிருந்து தூதனாயிருந்து அவனை பிசாசாக தள்ளிவிட்டார். அவனே பாவத்தின் அதிபதியாக இருக்கின்றான். அவன் ஆதி முதற்கொண்டே பாவம் செய்கின்றான். அவன் பொய்யன், அவன் மனுஷ கொலைபாதகன், அவனிடத்திலே சத்தியம் இல்லை. அப்படிப்பட்ட அங்கே நரகாக்கினைக்குரிய பாவத்துக்குரியவனாய் இருக்கின்ற அந்த சாத்தான் தான் போய் தேவனுக்கு முன்பாக சகோதர சகோதரிகளை குற்றப்படுத்துகின்றான். அவன் சாத்தான் தன்னை சொத்தவானாய் எண்ணிக்கொண்டு அங்கே போய் குற்றப்படுத்தினானா? பாவத்திலே இருப்பவன் தான் மற்றவர்களை குற்றப்படுத்துகின்றான். தங்களுக்குள்ளே பாவத்தை வைத்திருப்பவர்களான் மற்றவர்களை குற்றப்படுத்துகின்றார்கள். நாம் யாரையாவது அவ்வாறு குற்றப்படுத்தி நாம் பேசினால் எனக்குள்ளே பாவமில்லை என்பதைத்தான் அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். தனக்குள் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். அவன் பொய்யன், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் என்று சாத்தானை குறித்து சொல்லப்படுகின்றது. அவனுக்கு தகப்பனாய் வைத்துக்கொண்டு அவனுக்கு பிள்ளையாய் இருக்கக்கூடியவர்கள் தான். தனக்குள் பாவம் இல்லை என்கின்றவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். அவன் பொய்யன். ஏனென்றால் அவன் மற்றவர்களை குற்றப்படுத்தும் பொழுது எனக்குள்ளே பாவம் இல்லை என்கின்றதை அவன் காண்பிக்கின்றான். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள் பாவமில்லாதவன் இவளை குற்றப்படுத்தட்டும், ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கட்டும். அந்த வாழ்க்கை இன்றைக்கு முதலாவது ஒரு குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்ற அந்த வாழ்வு, ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன் மனைவியாய் இருக்கும் பொழுது சிலர் பிள்ளைகளிடத்திலே கூட கணவனை பற்றி பிள்ளைகளிடத்திலே கூட குற்றப்படுத்தி பேசுவார். தாயை பற்றி பிள்ளைகளிடத்திலே கூட குற்றப்படுத்தி குடும்பத்திலே கூட பேசுவார்கள். இது எவ்வளவு பெரிய ஆபத்தான காரியம். ஏன் அவ்வாறான
அந்த வாழ்க்கை எங்கிருந்து வந்தது? அது யாருக்குரிய வாழ்க்கை? சாத்தானுக்குரிய வாழ்க்கை. தேவனை ஆராதிக்க தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கின்ற நாம், ஆராதித்து விட்டு செல்லுகின்ற நாம் அன்றாட வாழ்க்கையிலே மற்றவர்களை குற்றப்படுத்தி, அவன் தவறு செய்திருக்கலாம், தவறு செய்யாமல் இருக்கலாம், அதை அடுத்தவளுக்கு முன்பாக வைத்து இவர் இப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவர் என்று சொல்லுவதற்கு, மற்றவனை குற்றவாளியாய் தீர்க்கிறதுக்கு நீ யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபத்திலே நீ யார், நீ யார் என்று அவர் எதை கேட்கின்றார்? மற்றவனை குற்றப்படுத்துறதுக்கு நீ யார் என்றால், நீ தூய்மை உள்ளவனா? நீ பரிசுத்தம் உள்ளவனா? உனக்குள்ளே ஒரு பாவமும் இல்லையா? உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே உனக்குள்ளே பாவம் இல்லையா? நீ தேவனுக்கு முன்பாக சுத்தவானா இருக்கிறாயா? உனக்குள்ளே இருள் ஒன்றும் இல்லையா? அவன் தெரிந்து செய்கின்றான், நீ தெரியாமல் செய்கின்றாய். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து வெளியே வரும் பொழுது எல்லோரும் பேசுவார்கள். அதே பாவம் யாருக்கும் தெரியாமல் இருந்தால் எதை குறித்தும் பேச மாட்டார். இது குற்றம் சாட்டுகின்ற ஆவி. அப்படிப்பட்டவன் குற்றம் சாட்டுவதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் ஆவிக்குரியவன், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்தவர், நான் தேவனுடைய ஆவியோடு இசைந்திருக்கின்றவர்கள், எங்களுக்கு இவர்களை குற்றப்படுத்தி பேசுவதற்கு அதிகாரம் இருக்கென்று ஒரு ஆவிக்குரியவன் சொல்லுவானாக இருந்தால் அவன் ஆவிக்குரியவன் இல்லை. நான் ஒருவேளை நான் சபையில் ஊழியக்காரன், நான் எந்த ஒரு சௌரியை அடுத்தவர்களுக்கு முன்பாக குற்றப்படுத்தி பேசுவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டென்று சொன்னால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. ஏனென்றால் அதை அவரிடத்திலே நான் நேரே பேசலாம். உன் சகோதரனுக்கு உரமாக குற்றம் செய்தால் அவன் தனித்திருக்கையிலே போய் அதை சொல்லு. தனித்திருக்கையிலே தான் போய் சொல்ல சொல்லியிருக்கு. அவன் கேட்கவில்லை என்றால் இரண்டொருவரை கூட்டிக்கொண்டு அது வேதம் கொடுக்கின்ற ஒரு நடைமுறைக்குரிய ஒரு காரியம், வழிமுறை. அதற்கும் செவி கொடுக்கவில்லை என்றால் சபைக்கு தெரியப்படுத்து. அது ஒருவனுடைய தவறை குறித்து கையாளுகின்ற காரியம். அப்படி போய் ஏன் சொல்ல சொன்னா ஆதாயப்படுத்து. அவன் ஆதாயப்பட வேண்டும், அதுதான் காரியம். குற்றப்படுத்துவது என்ன என்றால் குற்றப்படுத்தி இவரை அவமானப்படுத்த வேண்டும், இவர்களை கீழ்மட்டத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும், இவர்களை வெட்கப்படுத்த வேண்டும், இவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு நஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று அவ்வாறெல்லாம் வைத்துக்கொண்டு பேசுகின்ற குற்றப்படுத்துகின்றவரே நீ யார்? அவ்வாறு இந்த சாத்தானுடைய இந்த ஆவியே நமக்குள்ளே வைத்துக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்க வந்து இங்கே ஆராதனை செய்தால் ஆராதனையிலே தேவன் நம்முடைய ஆராதனையை அவர் அங்கீகரிப்பாரா, ஏற்றுக்கொள்வாரா? அவர்களெல்லாம் எதற்குரியவர்கள் என்று இங்கே சொல்லுகின்றார். தேவன் சொல்லுகின்றார், தாழ தள்ளப்பட்டு போனான். அவர்களெல்லாம் தள்ளப்படக்கூடியவர்கள். குற்றம் சாட்டுகிறவன் சபையில் நிலைத்திருக்க மாட்டான். யாராவது நீங்கள் இன்னும் யாரையாவது குற்றப்படுத்தி கொண்டே இருந்தால் மனம் திரும்பி தேவனுக்குள்ளாய் நம்மை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தள்ளப்பட்டு போ. குற்றம் சாட்டுகிற ஆவியுடையவனை சபையிலே வைத்திருக்க மாட்டார் தேவன். ஏனென்றால் அது லூசிபரின் ஆவி, அது சாத்தானுடைய ஆவி. ஒரு சாத்தானுடைய ஆவியை குடும்பத்திலே பகிரங்கமாக சாத்தானுடைய ஆவி நான் வரப்போகின்றேன் என்றால் இல்லை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுவோம், சபையிலே சொல்லுவோம், சாத்தானுக்கு இங்கே இடம் இல்லை என்று சொல்லுவோம். ஆனால் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தால் அது சாத்தானுடைய ஆவியை வீட்டிலேயும் வைத்துக் கொண்டிருக்கலாம், சபையிலும் வைத்துக் கொண்டிருக்கலாம். தெய்வம் அதை அனுமதிப்பாரா? வீட்டிலே வைத்துக் கொண்டிருந்தால் அது குடும்பம், அது தனிப்பட்ட பகுதி. சபை அது தேவனுடைய வாசஸ்தலம், அவருடைய சரீரம். குடும்பமும் அது தேவன் தங்குகின்ற ஆலயமாய், தேவன் தலைவராய் அதுக்கு இருப்பார் என்றால் தேவன் அதையும் வெளியேற்றுவார். இல்லாவிட்டால் சபையிலே அப்படிப்பட்ட குற்றம் சாட்டுகின்ற ஆவியை உடைய மனுஷனை தள்ளி விடுவார், வெளியேற்றி விடுவார், அவனை வைத்திருக்க மாட்டார். ஏனென்றால் அந்த சாத்தானை அப்படித்தான் தள்ளினார், தள்ளப்பட்டு போனார். இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு வாழ்வு,
விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஆபத்து தேவனே தள்ளி விடுவது என்பதுதான். நாம போவதல்ல, அவரே தள்ளி விடுகின்றார். இந்த ஒரு வாழ்க்கை கிருபை இல்லாத அந்த வார்த்தைகளிலே கிருபை இருந்தால் அவன் யாரையும் குற்றப்படுத்த மாட்டான். இது நேரடியாகவே வைத்துக்கொண்டு பேச பாருங்கள். இந்த காரியத்தை குறித்து யூதா எழுதிய நிருபத்திலே கூட பார்க்கின்றோம். எவ்வளவுக்கு தூதர்கள் கூட பயந்து இருக்கின்றார்கள் பாருங்கள். 1ஆம் அதிகாரம், யூதா எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய தூதர்கள் இடத்திலே கூட இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கின்றதை பாருங்கள். இதையெல்லாமே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் எந்த ஒரு வாழ்க்கையை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த மோசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசு அங்கே தூதனோடு தர்க்கிக்கிறார். இது எனக்குத்தான் சொந்தம், இவன் கொலை செய்தவன், இவன் அந்த எகிப்தியனை கொன்றவன், அவன் பாவம் செய்தவன், ஆகையால் இந்த சரீரம் எனக்குத்தான் சொந்தம் என்று சொல்லும் பொழுது தூதனும் தர்க்கிக்கிறார். தூதன் சொல்லியிருப்பார், அது அவன் பிரமாணம் இல்லாத காலத்திலே, அவன் பாவம் என்ற என்னென்று தெரியாத காலத்திலே, அறியாத காலத்திலே அவன் அதை செய்திருக்கின்றான். ஆகையால் அது தேவன் அறியாமை உள்ள காலங்களை காணாதவர் போலவே இருக்கின்றார் என்று இவ்வாறெல்லாம் தர்க்கித்திருப்பார்கள். அவ்வாறு அந்த மோசையினுடைய சரீரத்தை பிசாசு குற்றப்படுத்தி அங்கு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நீ இந்த சாத்தானை பார்த்து அந்த தூதன், நீ எல்லாம் உன்னிடத்திலே பாவம் இல்லையா, நீயே தேவனுக்கு விரோதமாய் அவர் பாவம் செய்து தள்ளப்பட்டனிதானே, உனக்கு இதை கலைக்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது என்று தூஷணமாய் கூட குற்றப்படுத்த துணியாமல், தூதனே சாத்தானை குற்றப்படுத்த துணியவில்லை. இன்றைக்கு சாத்தானே எத்தனையோ விசுவாசிகள் குற்றப்படுத்திக்கொண்டே இருக்கணும். ஒரு தடவை ஒரு கதை சொல்லுவார்கள். சாத்தான் போய் பரலோகத்திலே தேவன் எல்லாம் அங்கே சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது பிசாசு போய் அழுது கண்டு நின்றானாம். தேவன் பார்த்து கேட்டாராம், ஏன் அழுகின்றாய் என்று கேட்டாராம். கேட்கும் பொழுது அவன் சொன்னானாம், பாருங்கள், நீ படைத்த உம்முடைய ஜனங்கள் இந்த உலகத்திலே தங்களுடைய இச்சைகளுக்கும் தங்களுடைய சுயத்துக்கும் தங்களுடைய ஆசைகளுக்கும் இடம் கொடுத்து பாவத்தை எல்லாம் செய்துவிட்டு கடைசியிலே சாத்தானினை கெடுத்து விட்டு, சாத்தானினை ஏமாற்றி விட்டு, சாத்தானினை விழுத்தி விட்டான் என்று சும்மா என்ன போட்டு 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 என்னை குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறதை சலிக்காமல் போய் அழுதானா என்று சொல்லுவார்கள். அவ்வாறு அதை போன்றுதான் இந்த தூதன் அந்த சாத்தானை கூட குற்றப்படுத்த துணியவில்லை என்று பார்க்கின்றோம். ஏனென்றால் அது தேவனுடைய ஆவி. யாரையும் குற்றப்படுத்த துணிய, சாத்தானே குற்றப்படுத்த அவன் துணியவில்லை என்று சொன்னால், தேவனால் படைக்கப்பட்ட மனுஷரை குற்றப்படுத்தினால் அவன் தப்புவானா? அவனுடைய ஆத்மா ஈடற முடியுமா? அப்படிப்பட்ட தூதனே குற்றப்படுத்த துணியாத அதே தூதனை தேவன் தள்ளினாரே. அப்படி என்றால் நம்மை தள்ளுவதற்கு தேவனால் முடியாதா? நிச்சயமாய் முடியும். ஆகையால் கவனம். இந்த வாழ்க்கையிலே யாரையும் குற்றப்படுத்துவது எவ்வளவு பெரிய ஆபத்தான காரியம். தூதனே சாத்தானை கூட குற்றப்படுத்த துணியவில்லை, மனிதரை நாம் அவ்வாறு எண்ணினால். ஆகையால் எந்த ஒரு விசுவாசியும் யாரிடத்திலே பேசினாலும், யாரை குறித்து பேசினாலும், யாருக்கு முன்பாக வைத்து பேசினாலும், அடுத்தவர்களுடைய தவறாக இருக்கலாம். ஒருவேளை அடுத்தவர்கள் தவறு செய்யாமல் இருக்கும் பொழுது தவறு செய்ததை போன்ற ஒரு நிலைக்குள்ளே வைத்துக்கொண்டோ அவ்வாறு குற்றப்படுத்தி பேசக்கூடாது. அவன் தவறு செய்தால் தனித்திருக்கையில் போய் அவனுக்கு சொல்லு. இது வெளிப்படையாக வைத்துக்கொண்டு பேசுகிற குற்றஞ்சாட்டு. குறை சொல்லுவது என்பது புறங்கூறுவது. அது எப்படிப்பட்டது நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம்.
புறங்கூறுதல் என்றால் என்ன என்றால் அது ரகசியமாய் செய்வது. குற்றம் சாட்டுவது என்பது நேரடியாக வைத்துக்கொண்டு, சம்பந்தப்பட்ட நேரடியாக வைத்துக்கொண்டு அடுத்தவர்களுக்கு சொல்லி அவருடைய குறைகளை, அவருடைய பிழைகளை சொல்லி சொல்லி குற்றம் சாட்டுவது, அது குற்றம் சாட்டுதல். புறங்கூறுதல் என்பது, குறை சொல்லுதல் என்பது, அந்த சம்பந்தப்பட்டவர்களும் இருக்க மாட்டார்கள், அவர்களுக்கும் தெரியாது, அவர்கள் இருக்க மாட்டார்கள், அவர்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அங்கு அவர்களை ஒதுக்கிவிட்டு யாருக்கும் தெரியாமல் இன்னொருவரிடத்திலே போய் மற்றவர்களை பற்றி காரியங்களை குறையாக பேசி, அவர்களை தவறாக பேசி, அவர்களை பிழையாக பேசி, அவர்களை விமர்சித்து, அவருடைய காரியங்களை விமர்சித்து, இப்படி அவர்களை அவமானப்படுத்தும்படிக்கு, அவர்களை அங்கே நியாயம் தீர்க்கும்படிக்கு இப்படி போய் இந்த ரகசியமாய் பேசுகிறார்களே, அது புறங்கூறுதல். இந்த புறங்கூறுதல் செய்கிறவர்கள் வெளிப்படையாய் பேச மாட்டார்கள். ஆகியால்தான் சிலர் பேசும்போது சொல்வார்கள், நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை கதைத்ததை காட்டிக்கொள்ளாதீர்கள், அவர்களுக்கு சொல்லிவிடாதீர்கள், நான் சொன்னதா சொல்லிவிடாதீர்கள். அதில் கூட அவ்வாறு ஏன் சொல்லுகிறார்கள்? ரகசியம். அந்த ரகசியமாய் யாருக்கும் சொல்லாதீர்கள் என்று இல்லாவிட்டால் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது யாராவது ஒட்டு கேட்கிறார்களா, வீட்டுக்கு யாராவது வருகிறார்களா, உடனே கதையை நிறுத்தி விடுவார்கள், பேச மாட்டார். 2 பேர் பேசிக்கொண்டிருப்பார்கள், 3வது நபர் வந்தால் பேச மாட்டார்கள். ஏன்? ரகசியம். யாரை குறித்து ரகசியம்? விசுவாசி குறித்த ரகசியம், அவிசுவாசிகளை குறித்த ரகசியம், சொந்த கணவனை குறித்தோ மனைவியை குறித்தோ புறங்கூறி குறை சொல்லி இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கின்ற அந்த வாழ்க்கை ஏன் அவ்வாறு பேசுகிறார்கள்? இதையெல்லாம் ரகசியமாக சொல்லுகின்ற வாழ்க்கையெல்லாம் புறங்கூறுதல். இந்த புறங்கூறுதலின் ஆவியை கொண்டிருக்கிற மனுஷனுக்கும் என்ன நடக்கும்? சங்கீதத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்றோம், 101ஆம் அதிகாரம், சங்கீதத்தின் புஸ்தகம் 101வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். இங்கே பார்க்கிறோம், இவ்வாறு மற்றவர்களை இந்த ரகசியமாக போய் மற்றவர்களிடத்திலே மற்றவர்களை பற்றி அந்த பேசுகின்ற, அவர்களை தவறாக, அவர்களை விமர்சித்து, அவர்களை பிழையாக, அவர்களை சித்திரந்தித்து இந்த ரகசியமாய் பேசுகின்ற இவர்களையும் தேவன் என்ன செய்வார்? சங்கரிப்பாரா. குற்றம் சாட்டுகிறவனும் தள்ளப்பட்டு போவான். ரகசியமாய் குறை சொல்லி குறை கூறுகிறவர்கள், அதாவது அவதூறு பண்ணுகிறவர்கள், இவர்களையும் தேவன் சங்கரிப்பார். நீங்கள் எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே இதை பயத்தோடு கேட்கிறீர்கள், இல்லாவிட்டால் இதை உங்களுடைய வாழ்க்கையிலே மிக நிதானத்தோடு கேட்கிறீர்களோ தெரியவில்லை. அதை இந்த வார்த்தைகள் எல்லாம் மிகவும் சத்தியமுள்ளவைகள். நீங்கள் ரகசியமாய் வீட்டிலே கணவன் மனைவியாய் இருந்து கொண்டு, பிள்ளைகள் பெற்றோராய் இருந்து கொண்டு, யாரையாவது ஒரு விசுவாசியை குறித்து ரகசியமாக அவருடைய காரியங்களை தவறாக பேசிக்கொண்டிருக்கிறீர்களா? அவர்களுக்கு தேவன் என்ன சொல்லுவார்? பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுங்க. ரகசியம் என்றால் அடுத்தவர்களுக்கு தெரியாதான் ரகசியம். தாங்கள் பேசுவது அடுத்தவர்களுக்கு தெரியக்கூடாது. வெளியிலே நல்லவர்களைப் போல சிரித்து, நல்லவர்களைப் போல அவர்கள் நடித்து விட்டு அவர்களுக்கு முன்பாக போய்கொண்டிருப்பார்கள். அதே மனுஷனை குறித்து இன்னொரு இடத்திலே ரகசியமாய் எந்த அளவுக்கு அவர்களை கவலைப்படுத்தி, எந்த அளவுக்கு அவர்களை மட்டம் தட்டி, எந்த அளவுக்கு அவர்களை குறையாக வைத்து, பிழையாக வைத்து, எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் பேசிவிட்டு, நான் பேசினதாக காட்டிக்கொள்ளாதீர்கள், நான் உங்களுக்கு சொன்னதாக சொல்லிவிடாதீர்கள். ஏன் சொல்லுகிறீர்கள்? நான் சொன்னதாக சொல்லிவிடாதீர்கள் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. ஏன்? அதுவே எதை காட்டுகின்றது? நான் சொன்னதாக காட்டிக்கொள்ளாதீர்கள், நான் சொன்னதாக சொல்லாதீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? ரகசியம். அந்த ரகசியமாகவே அது இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆவி என்ன ஆவி? புறம் கூறுகிற ஆவி, குறை சொல்லுகிற ஆவி.
இதை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற ஒரு சகோதரியோ சகோதரனோ மதிகட்டவனாய் இருக்கக்கூடாது. இதை நான் அவர்களுக்கு சொல்லக்கூடாது என்று சொன்னால், நீங்கள் இதை எனக்கு சொன்னால் அது புறங்குறுகின்ற ஆவிதானே. உங்களுக்கு பாரம் இருந்தால், உங்களுக்கு அக்கறை இருந்தால், அந்த ஆத்மாவை குறித்து உங்களுக்கு கரிசனை இருந்தால், உங்களுடைய குடும்பத்தை குறித்து உங்களுக்கு கரிசனை இருந்தால், போய் நேரே சொல்லுங்கள். நீங்கள் ஆவிக்குரிய சிந்தனையோடு இதை சொல்லுகின்றீர்களா? இல்லாவிட்டால் சாத்தானுக்குரிய எண்ணங்களை வைத்துக்கொண்டு இதை சொல்லுகிறீர்களா? அவ்வாறு அந்த தூதன் பாவம் செய்து லூசிபரை பரலோகத்திலிருந்து தேவன் தள்ளும் பொழுது அவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? அவன் விழும் பொழுது என்ன செய்தானா? அந்த தூதர்களிலே இருந்த 1/3 இழுத்து கொண்டு வந்தானா. அங்கிருந்த தேவனால் படைக்கப்பட்ட அந்த தூதர்களை 1/3 இழுத்து கொண்டு வந்தானா. எப்பவுமே இந்த புறங்கூறுகிற ஆவியுடையவர்கள், இந்த குற்றம் சாட்டுகிற ஆவியுடையவர்களுக்கு தனியே இருந்து கொண்டு இவர்களுக்கு அதை செய்வதிலே திருப்தி இருக்காது. தனியே இருந்து புறங்குறிக்கொண்டு பேசுவதிலே திருப்தி இருக்காது. யாரையாவது தங்களோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆவி இன்னொரு ஆவியை, நல்லா இருக்கிற மனுஷனை கூட இந்த ஆவி சேர்த்து கொள்ளுகிறது. நல்லா இருப்பார்கள், தாங்களும் தங்களுடைய பாடும் தேவனும் என்று இருக்கக்கூடிய விசுவாசிகளை கூட இவர்கள் போய் அவர்களிடத்திலே போய் கதைத்து, மற்றவர்களை பற்றி புறங்கூறி கதைத்து அப்படியே தங்களுடைய ஆவியோடு அவர்களையும் சேர்த்து விடுவார். இது சாத்தானுக்குரிய ஒரு ஆவி. அவன் இழுத்து கொண்டு வந்ததை போல நல்லவர்களையும் இழுக்கின்ற இப்படிப்பட்ட ஒரு ஆவி சபையிலே இது செயல்படுவதை ஒவ்வொருவரும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வீட்டிற்கு வருகின்றவர்கள் யாரை குறித்தாவது புறங்கூற வருகின்றார்களா? ரகசியமாக இதை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்குள்ளே இதை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் ஏனப்பா சொல்லுகிறாய்? அவர்களுக்குள்ளே அதை வைத்திருக்க வேண்டும் என்றால் ஏன் அவருக்கு சொல்லுகின்றாய்? என்ன பிரயோசனம் இருக்கின்றது? பிரயோஜனம் உள்ளவனிடத்திலே பேசு. அப்பிரயோஜனமாய் அது காரியம் சரியாக வரட்டுக்குமே. ஏன் இந்த 2 காரியமும் வாயிலிருந்து வருவதற்கு காரணம் என்னென்றால் கிருபை இல்லை. வார்த்தையிலே கிருபை இல்லை. கிருபை நிறைந்த வார்த்தைகள் இருக்கின்ற சகோதர சகோதரிகளிடத்திலே இந்த 2 ஆவி இருக்காது. புறங்கூறுகிற ஆவியும் இருக்காது, குற்றம் சாட்டுகின்ற ஆவியும் இருக்காது. இந்த குற்றம் சாட்டுகிற ஆவியும் புறங்கூறுகிற ஆவியும் சபையிலே ஒருபோதும் தேவன் வைத்திருக்க மாட்டார். சங்கரிப்பேன் என்றால் உங்களை சரீரத்தை அழித்து விடுவார் என்று அல்ல. நீங்கள் அந்த 101 அதிகாரம் 5ஆம் வசனத்தை கீழே வாசித்து பாருங்கள். தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் என்னோடு வாசம் செய்வார்கள் என்று கீழே தேவன் சொல்லிக்கண்டே போகின்றார். அந்த உண்மையுள்ள ஜனங்கள் எப்போதுமே தேவனோடு வாசம் செய்து கொண்டிருப்பார்கள், தேவனோடு இருப்பார்கள். ஆவியில் உண்மை உள்ளவன் காரியத்தை அடக்குகின்றான். இவன் புறங்கூறியெல்லாம் தெரிய மாட்டான். இவன் மற்றவர்களை குற்றம் சாட்டி கண்டெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டான். இவன் ஆவியில் உண்மை உள்ளவன் அந்த காரியத்தை அடக்குவான், தனக்குள்ளே அடக்குவான். அதை அடுத்தவர்களுக்கு சொல்ல மாட்டான். ஏனென்றால் அவன் தனக்குள்ளே அடக்கி சம்பந்தப்பட்டவனை ஆதாயப்படுத்த வேண்டும். அவன் நன்றாக வர வேண்டும். இந்த ஆவியிலே, இந்த எண்ணத்திலே, இந்த சிந்தனையிலே நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகளாக இருக்கும். அவர்கள் அடுத்தவர்களிடத்திலே பாவத்தை குறித்து பேசினாலும் உணர்வடைவார். அவர்களுடைய மதியினத்தை குறித்து பேசினாலும் உணர்வடைவார்கள். அவர்களை கடிந்து கொண்டாலும் அவர்கள் உணர்வடைவார். அவர்கள் புத்தி சொன்னாலும் கேட்பார். கிருபை நிறைந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எப்போதுமே நம் எல்லோருக்கும் கிருபை நிறைந்த வார்த்தைகளாக இருந்தால் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், சபையும் ஆசீர்வதிக்கப்படும், நாம் வாழ்கின்ற எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். இப்படிப்பட்ட கிருபை நிறைந்த வார்த்தைகளை நாம் பேசுவதற்கு ஆண்டவர் இயேசுவை போல நாம் கொஞ்சம் பொறுமையாயிருந்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தெய்வம் நமக்கு கொடுக்க வேண்டும். அந்த கிருபையை நாம் தேவனிடத்திலே கேட்டு இந்த வார்த்தைகளில் ஆண்டவர் நம்முடைய கிருபையை வையும். நான் பேசுகின்ற இந்த வார்த்தைகளை கிருபையை வையும். கிருபை பாவம் மேற்கொள்ளாது. இந்த வார்த்தையிலே பாவம் இருக்கக்கூடாது. நான் பேசுகின்ற வார்த்தையிலே பாவம் இருக்கக்கூடாது. நம்முடைய கிருபையை வையும். கிருபை நிறைந்த வார்த்தையாக இருக்க வேண்டும். என்னுடைய ஜீவியத்திலே நான் தேவனிடத்திலே
இந்நாள் வரைக்கும் வாஞ்சித்து கொண்டிருக்கின்ற காரியம் எல்லாம் அதுதான். நான் யாரிடத்திலும் யாரை வைத்து கொண்டும் குற்றப்படுத்த பேச மாட்டேன். புறங்கூறுவதற்கு ரகசியமாய் புறங்கூறுகின்ற வாழ்க்கையை நான் வெறுக்கின்றேன். என்னுடைய வார்த்தையிலே கிருபை இல்லை என்பதை சில சந்தர்ப்பங்களிலே நான் உணர்கின்றேன். கிருபை இல்லாத சில வார்த்தைகளை கூட நான் பேசுவதை உணர்கின்றேன். அந்த வாழ்க்கையிலே நான் தேவனுடைய கிருபையை பெற்று என்னுடைய வார்த்தைகள் கிருபை நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகின்றேன். என்னுடைய மனைவியினிடத்திலே பேசும் பொழுது, என்னுடைய பிள்ளையினிடத்திலே பேசும் பொழுது, விசுவாசிகளிடத்திலே பேசும் பொழுது, தொழில் செய்கின்ற இடங்களிலே பேசும் பொழுது, சமூகத்திலே வாழ்கின்றவர்களிடத்திலே பேசும் பொழுது எல்லாமே கிருபை நிறைந்த வார்த்தைகளாய் இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகின்றேன். கர்த்தர் அந்த இயேசுவினுடைய அந்த ஆவியிலே என்னையும் நடத்துவார் என்று விசுவாசிக்கின்றேன். ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுதாக. தேவன் எவ்வளோ ஞானம் உள்ளவர். நாட்களிலே தேவன் பேசியான அந்த வார்த்தை அதிகமாக கடந்த நாட்களிலே என்னையும் அங்கே தேவன் அதிகமாக இங்கே நடத்தி சென்றார். பேசுவது நீங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பேசுவார். நாங்கள் ஒருவருக்கு அங்கே புத்தி சொல்ல போகும்போது அங்கே இன்னும் நானே பாதுகாத்து கொள்ளக்கூடியான அந்த ஜீவியத்துக்கு ஒப்பான வாழ்க்கை. குறிப்பாக என்னுடைய பிள்ளையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய காரியங்களுக்காய் எத்தனையோ தடவைகள் ஆவியிலே நான் அங்கே பேசணும்னு சொல்லி தீவிரித்து எழும்போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். இத்தனை தடவை நான் தேவ சமூகத்திலே அங்கே வேண்டி செய்திருக்கிறேன். தடுத்து நிற்கிறார்கள். அங்கே நான் அதை உணரக்கூடிய காரணங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டது போல நீ சோதிக்கப்படக்கூடாது. அந்த உணர்வோடு நான் அங்கே பேசி அவருடைய மனசை நான் புண்படுத்தி நானும் அதனாலே காயப்பட்டு அங்கே குழப்பத்தை உண்ணக்கூடாதபடிக்கு இந்த கிருபை நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நீ இல்லை பரிசுத்த ஆவியானவர் அந்நியத்திலே பேசுவான்றான அந்த காரியங்களுக்குள்ளே அங்கே காத்திருக்க வேண்டும்ங்கிறான அந்த தாழ்மையும் அந்த பொறுமையும் அங்கே என்னிடத்திலே இன்னுமாய் வேணும் என்றான அந்த காரியம்தான் இந்நாள் வரைக்கும் தேவன் அங்கே பேசி கொண்டிருக்கிறான். தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களும் அப்பேற்பட்டான ஜீவியத்தின் வாழ்க்கையிலே பூமியிலே வாழக்கூடியான என்னுடைய ஜீவ வாழ்க்கையிலே ஒரு இங்கே சொல்லப்பட்டவள சாத்தானுடைய ஆவியுடைய ஒரு மனுஷன் தான் நம்ம இங்கே குற்றஞ்சாட்டுறவனாய் அங்கே அவன் இருக்கிறான். அவன் தான் அங்கே தள்ளப்பட்டவன். அவன் தான் மற்றவளை காயப்படுத்தக்கூடியவன். அவன் தான் மற்றவளை குறித்து அங்கே சொல்லி மற்றவளை புண்படுத்தக்கூடியவன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கேற்ற பிரகாரம் இந்த பூமியில் வாழக்கூடியான என்னுடைய ஜீவ வாழ்க்கையிலே அங்கே எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு சகோதரனை கூட அங்கே நான் குற்றப்படுத்துவதற்கோ குற்றச்சாட்டி பேசுவதற்கோ அங்கே நான் ஒருவரும் அங்கே முற்படுவே இல்லை. மற்றவர்களை பேசிவிட்டால் கூட அதற்குரிய காரியங்களை அவர்களை நல்லதாய் அங்கே காண்பிக்கும்படியாக தான் அங்கே பேசுவதை தவிர ஒருவரும் அந்த வார்த்தை அங்கே என்ன சொன்னது போல அது சாத்தானுக்குரிய செயல்பாடு. இந்த நாட்களிலே தேவன் இன்றைக்கு நான் தேவனுக்குரியவனாய் தேவனுடைய பிள்ளையாய் நான் வாழும்படியாய் அழைத்த தேவனுடைய சமூகத்துக்குன்பாய் தேவனாலே நடத்தப்படக்கூடியான அந்த ஜீவிய வாழ்க்கை தேவன் போதிக்கக்கூடியான வார்த்தையை கொண்டு பேசும்படியான அந்த காரியங்கள் தேவன் புத்தி சொல்ல காரியங்களில் என்னை தகுதிப்படுத்தி என்னை பக்குவப்படுத்தி செய்யலாமா என்ற வார்த்தையை தேவனுடைய சமூகத்தில் கேட்டு நானெல்லாம் பரிசுத்த ஆவியானவரே அந்நியத்திலே பேசுகிறான அந்த வாழ்க்கை அந்த மெய்யான ஜீவத்துடைய வாழ்க்கை அதிகமாக நான் விரும்புகிறேன். இந்நாள் வரைக்கும் அதற்காக தேவனுடைய சமூகத்திலே வேண்டிய செய்கிறேன். தேவன் அந்த பக்குவத்தையும் அந்த கிருபை நிறைந்த அந்த ஜீவத்தின் வாழ்க்கையை வந்து என்னை நடத்துவான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். நான் தேவனுடைய மகத்துவமான அந்த கிருபை நிறைந்த வார்த்தைகளுக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். சங்கீதக்காரன் சொன்னது போல இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த இருதயம் எனக்குள்ளே எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அதற்கு கீழாக உள்ள அந்த கிருபை நிறைந்த வார்த்தைகள் முழுவதும் என்னை ஆட்கொண்டு விடும். என்னை அந்த வசனங்கள் ஆட்கொண்டு விட்டால் ஒரு காலமும் நான் புறனை குற்றப்படுத்த மாட்டேன் என்பதை ஆவியானவர் இங்கே எனக்கு அதிகமாய் சுட்டி காட்டினார். அங்கே தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். அதை மிகவும் என்னுடைய இருதயத்தை அதிகமாய் நான் தொட்டது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஜீவியத்தில் நான் வழிவிழாத வடிக்கு நான் இறுக பற்றி கொண்டு வாழ்வதற்கு இந்த தீங்கான காரியங்களை என் கண்முன் வைக்க மாட்டேன் என்கிற அந்த வார்த்தை அதுவே எனக்கு அதிக போதுமெங்கிற ஒரு வார்த்தை.
அதற்கு நான் முழுமையாக நான் என்னை ஒப்புக் கொடுத்து கீழ்ப்படிந்து விடுவேன் என்றால் ஒரு காலம் நான் பிறரை குற்றப்படுத்துகிற அளவுக்கு நான் மாறமாட்டேன். நான் விசுவாசிக்கிறேன். அப்படியாய் வாழவேண்டு சபையில் அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் உதயஸ்வரகாமேன். அவையானவர் இந்த காலை வேளையில் பேசின வார்த்தைக்காய் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அவையானவர் சபையில் இடைப்பட்டதெல்லாம் அவருடைய வாழ்க்கை நிமித்தம் அவர்கள் சொன்னதான நற்சாட்சி என்னன்னு சொன்னால், இவன் யோசேப்பினுடைய குமாரன் அல்லவான்னு சொல்லும்போது அவரான ஒரு நற்சாட்சி என்னன்னு சொன்னால், அவர் வாழ்ந்தான முழுவதுமே அவருக்குரிய வாழ்க்கை முழுவதுமே அவர் கிருபை நிறைந்த வாழ்க்கையும் ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கையும் வாழ்ந்தபடியினால் தகப்பன் பெயரை யோசேப்பின் குமாரன் அல்லவான்னு சொல்லி அவர்களுக்கு சாட்சியிட்டார்கள். இந்த மாதிரி வாழ்க்கை இந்த பூமியிலே நானும் என்னை குறித்து நான் பார்க்கும்போது நான் அவருடைய சீசனாய் என்பதை நான் இந்த ஊரிலே என்னுடைய சீசர்கள் என்று சொல்வார்களா என்று சொல்லி என்னை குறித்தான சாட்சி எப்படியா இருக்கிறது என்பதை நானும் பார்க்கும்போதும் இந்த வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு குறைவுள்ள மனுஷனாகவே நான் காணப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு முன்பாய் யாரை குறித்தெல்லாம் நான் குற்றப்படுத்துகிறேனோ, என்னுடைய வாழ்க்கையும் கட்டு நான் குற்றப்படுத்துகிற வாழ்க்கையும் அவர்களுக்குள்ளே ஒரு பயங்கரமான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு சென்று அவருடைய பின்மாற்றத்துக்குள்ளாய் கொண்டு விடும் என்பதை ஆவியானவர் எச்சரிப்பாக இந்த காலை வேளையில் பேசினார். எப்போதெல்லாம் என்னை நான் நியாயந்தீர்த்து என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாய் நான் எந்த சூழ்நிலையிலும் யாரையுமே குற்றப்படுத்தாதபடி என்னை நானே நியாயந்தீர்த்து வாழ்ந்து எல்லாவற்றையும் நான் சரியாய் என்னுடைய குடும்பத்துக்குள்ளாயும் இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கையிலும் சபையிலும் ஒரு நற்சாட்சி பெற்றவனாய், நான் ஒரு குற்றம் சாட்டாதவனாய், குறை கூறாதவனாய் எல்லா விதத்திலுமே நான் தேவனுக்கு முன்பாய் அவர் சாட்சி பெற்றான அந்த வாழ்க்கையை நானும் இந்த பூமியிலே வாழ்ந்து தேவனுடைய சாட்சியை பெற்றவனாய் தேவனுடைய சீசனாய் வாழும்படியாகவும் ஆவியானவர் இந்த காலை வேளையிலுமாய் பேசினபடியால் ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைக்குள்ளே நான் கடந்து சென்ற என் வாழ்க்கை முழுவதும் மாற்றி தேவனுக்கு எப்போதுமே உண்மை உள்ளவனாய் ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய சாட்சியை பெற்றவனாய் இந்த பூமியில் வாழத்தக்கதாக ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார்னு சபையில் அறிக்கையிடுகிறேன். நான் ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இங்கே கர்த்தருடைய சத்தியம் என்னையும் அனுதினமும் அவருடைய தேவ சமூகத்திலே வார்த்தையின் மூலம் இங்கே விடுதலையாக்கினது. இன்றைய நாட்களில் தேவன் கொடுத்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை இங்கே தந்தது. கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே குற்றமில்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் என்ற இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இங்கே யாரும் அந்த இடத்திலே நிற்க துணியாதவர்களாய் சென்று விட்டார்கள். அதே போலவே இன்றைக்கு என்னுடைய இதயத்திலே, என்னுடைய எண்ணத்திலே, என்னுடைய அந்தரங்கத்திலே நான் பாவங்களை செய்தவனாய் என்னிடத்திலே அநேக குற்றங்களை, என்னுடைய அநேக பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நான் மற்றவர்களுக்கு எதிராக எறியக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளை போன்ற கற்களை, கடுமையான கற்களை நான் அங்கே என்னை குறித்து சிந்திக்காதவனாய் அனுதினமும் அங்கே எறிந்து கொண்டிருப்பேனாய், காயப்படுத்தி கொண்டிருப்பேனாய் இருந்தால் இங்கே அவர்கள் மீளாதபடி அவர்களை அனுதினமும் என்னுடைய வார்த்தையினால் குற்றம் சுமத்தி கொண்டிருப்பேனாய் இருந்தால் லூசியருடைய ஆவிக்கு ஒப்பான ஒரு மனுஷனாய் நானும் இங்கே இருந்துவிடக்கூட முடியும். இன்றைய நாட்களில் நான் மனம் திரும்பும்படியாய் தேவன் அதிகமாக இடைப்பட்டார். இன்றைக்கு நான் யாரை எங்கே குற்றப்படுத்த துணிவினாக இருந்தால் முதலாவது என்னுடைய வார்த்தை இங்கே என்னை கரைப்படுத்துகிறதா அல்லது மற்றவர்களை கரைப்படுத்துகிறதா என்பதை யோசித்து சோதித்து அறிந்து பொறுமையோடு இந்த வார்த்தைகளை நான் அங்கே வெளியே விடும்போது உண்மையுள்ள ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் நிதானித்து வாழக்கூடிய ஒரு மனுஷனாக இங்கே இருந்துவிட முடியும். நாட்களே தேவன் அதிகமாக என்னோட இடைப்பட்டார். என்னுடைய குறைவுகளை, குற்றங்களை நாட்களிலே தேவன் சபை நடுவே பேசினார், உணர்வடைய முடிய செய்தார். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசியான தேவனுடைய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நீதிமொழிகளிலே சொல்வதைப் போல மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்றான அந்த வார்த்தையைப் போல இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே என்னுடைய வார்த்தைகள் இன்றைக்கு மற்றவர்களிடத்திலே ஜீவனை அங்கே கொடுக்கத்தக்கதுக்கு ஏதுவான வார்த்தையாக இருக்கிறது அல்லது அவர்களை வீழ்ச்சிக்கு உள்ளே தள்ளக்கூடியதான இடரல் அடையத்தக்கதுக்கு ஏதுவான அந்த வார்த்தையை என்னுடைய வாயிலிருந்து நான் பேசுகிறேனா என்றான அந்த காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பலவீனமான சூழ்நிலைகள் மத்தியிலே அல்லது என்னுடைய சோர்வான வேலைகள் மத்தியிலே
தேவன் என்னோடு இவ்வாறு அவர் இடைப்படுகிறார், அவர் என்னோடு இவ்வாறு பேசுகிறார் என்றான அந்த காரியங்களை நான் உணர்ந்து வாழுகிறான். அந்த பட்சத்திலே தான் நான் அங்கே மற்றவர்களோடு இவ்வாறு நான் பேச வேண்டும், மற்றவருடைய பலவீனங்களை காணும் பொழுது அவர்கள் மத்தியிலே இவ்வாறு நான் என்னுடைய வார்த்தை பிரயோகங்கள் இவ்வாறு இருக்க வேண்டும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்தாவியானவர் காலை வேளையில் என்னோடு இப்படி பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அங்கே எழுதும் பொழுது, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்றான் அந்த வார்த்தையை போல இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே இன்றைக்கு என்னுடைய பலவீனத்தை கண்டு நான் அங்கே பயந்து நடுங்கிறான ஒரு மனுஷன் இருக்காத அந்த வாழ்க்கையிலே தேவன் அங்கே என்னோடு அன்பாக இருந்து அங்கே எனக்கு பலம் தந்து நடத்துகிறான். அந்த வல்லமையுள்ள அந்த தகப்பனுக்கு மத்தியிலும் இன்றைக்கு நான் மற்றவருடைய பலவீனங்களை மற்றவருடைய குறைவுகளை காணும் பொழுது அங்கே அவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேனா, அல்லது இன்றைக்கு அவர்களுக்கு பலத்தை உண்டு பண்ணுகிறான ஒரு மனுஷனாய் அன்போடு அங்கே நடந்து கொள்கிறேனோ, அல்லது தெளிந்த புத்தியுள்ள ஆவியோடு அங்கே நான் அவர்களோடு என்னுடைய வார்த்தை பிரயோகங்களை அங்கே வார்த்தைகளை பேசுகிறேனா என்றான அந்த காரியங்களை குறித்து பரிசுத்தாவியானவர் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இப்பேற்பட்டான அந்த அன்பு நிறைந்த ஆவி என்னிடத்திலே அங்கே இருக்கும் பொழுது அங்கே நான் மற்றவர்களை அங்கே குற்றவாளியாகவோ அங்கே மற்றவர்களை அங்கே நியாயந்தித்து வாழுகிறான அந்த வாழ்க்கைகளை அங்கே நான் அகப்பட்டு கொள்ள மாட்டேன் என்பதை குறித்து தேவன் காலை வேளையிலே அங்கே என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் இந்த தேவன் காலை வேளையிலே பேசியான அந்த வார்த்தையிலே இருக்கிறதான அந்த அபாயம் நிறைந்தான அந்த காரியங்களை உணர்ந்தவனாய் வருகிற நாட்களிலும் மற்றவர்களை குறித்தான காரியங்களிலே நான் ஜாக்கிரதை உள்ள ஒரு மனுஷன் என்று என்னுடைய வாயின் வார்த்தைகள் அங்கே அதை கிருபை உள்ள வார்த்தைகளாய் மற்றவர்களை அங்கே தேவனோடு வாழுகிறான அந்த வாழ்க்கையிலே உற்சாகப்படுத்துகிறான வார்த்தைகளாய் அங்கே மற்றவர்களை எப்பொழுதுமே அங்கே புறங்கூறி மற்றவர்களை அங்கே குற்றம் சாட்டி வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே அங்கே அபாயம் நிறைந்தான அந்த ஒரு வாழ்க்கை என்பதை என்னுடைய ஜீவியத்திலே என்னுடைய இருதயத்திலே எப்பொழுதுமே ஜாக்கிரதையும் கவனம் கொண்டவனாய் அதை உணர்ந்து கொண்டு வருகிற நாட்களிலும் கவனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை நிறைந்த வார்த்தைகளோடு நானும் என்னுடைய ஜீவியத்தை கடந்து செல்ல வருகிற நாட்களிலும் தேவன் அப்பேற்பட்டான ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கைக்கு நேராய் தேவன் வருகிற நாட்களில் நடத்துவான்னு விசுவாசிக்கிறேன். நான் தேவன் சகோதரத்த வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். தேவன் சபையில் எடுத்த வார்த்தையானது இந்த குற்றப்படுத்துகிறான வாழ்க்கையானது ஆரம்ப கட்டத்தில் அது ஒரு சபையிலே காணப்பட முடியாது, ஒரு பொது இடங்களிலே காணப்பட முடியாது, வேலை செய்கிற இடங்களிலே அது காணப்பட முடியாது. அது ஆரம்பம் ஒரு குடும்பத்தில் தான் அது உருவாகுது என்பதைத்தான் அந்த தேவன் இந்த காலவெளியில் எனக்கு காண்பித்த நிலைகள். ஆதியிலே ஆதாம் அவளுடைய வாழ்க்கையிலே ஆரம்ப காலத்திலே அந்த கனியை புசிக்க வேண்டாம்னு சொல்ல தேவனிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது ஆதாம் மனைவியை குற்றப்படுத்தினால் அந்த வாழ்க்கையிலே ஆதியிலே அது ஒரு குடும்பத்தில் தான் அந்த குற்றப்படுத்தக்கூடிய அந்த வாழ்க்கை உருவாகினது என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளியில் எனக்கும் உணர்த்தித்த நிலைகள். நான் ஆரம்ப கல்வியானது ஒரு ஒழுங்குமுறையில் நான் அதை கற்பேனாக இருந்தால் மட்டுமே பிற்பாடு கற்கின்றான் அந்த கல்வியானது அது ஒரு நேர்த்தியும் ஒரு செம்மையமான ஒரு ஒழுக்கம் இருந்தால் அந்த வாழ்க்கையிலே செல்லும் என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளியில் எனக்கும் காண்பித்தான் நிலைகள். நான் கற்கின்றான் அந்த பாடமானது என்னை பார்க்கின்றான் அது பிள்ளை அதை பார்க்கும் பொழுது அது ஒழுங்கு செம்மையமான ஒரு கல்வியாக இருந்தால் மட்டுமே அது பொது இடங்களில் செல்லக்கூடிய அந்த காரியங்களில் அந்த கல்வியை அது வெளிப்படுத்தக்கூடிய நிலைகள். நான் ஆரம்பமே ஒரு குற்றம் குறை கொள்கிறான் அந்த வாழ்க்கையை நிலத்தில் குடும்பத்தில் அது காணப்படமா இருந்தால் என்னை பார்க்கின்றான பிள்ளைகளாக அதில் நானாகவோ இருந்தாலும் எந்த இடங்களில் பொதுவாக இடங்கள் தனிப்பட்ட ரீதியான காரியங்கள் இருந்தாலும் அந்த குறை கூறுறான குற்றம் கூறுறான வாழ்க்கையிலே தான் செல்ல முடியும் என்பதை தான் தேவன் காலவெளியிலே எனக்கும் அந்த உணர்வுடைய இதயத்தை தந்தார். நானும் அநேக குறைகளை காண்கின்றேன். தேவன் நான் ஆரம்ப கட்டத்தில் என்னுடைய குடும்பத்தில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் சரி செய்து வாழத்தக்கான அந்த வாழ்க்கையிலே தேவன் என்னை நடத்தக்கான அந்த பாதையில் நான் நடத்தி செல்வனாக இருந்தால் மற்ற காரியங்களை தேவன் பொறுப்படுத்தி நடத்துவான்னு நான் விசுவாசிக்கின்றேன். என்னுடைய விசுவாச அறிக்கை தேவன் தான் வருகிற நாட்களிலும் காத்து எனக்கு உதவி செய்வதாக. கர்த்தருடைய பரிசுநாமம் இப்படிதான். ஆண்டவர் காலை வேளையிலே பேசிய வார்த்தை எங்கே என்னையும் அதிகமாக எங்கே உற்சாகப்படுத்தியது. இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே நான் அடுத்தவரை புறங்கூறுவதுதான் அந்த நிலையிலே நான் எப்பேற்பட்டவனாக இருக்கிறேன் என்று நான் இருக்கிறதை நான் உணர்ந்தேன். ஆயினும் இன்றைய நாட்களில் ஆண்டவர் பேசும்போது இருக்கிறதை அங்கே அறிந்த ஆண்டவர் பேசினாருங்கிறதை என் உள்ளம் அங்கே உணர்ந்து கொண்டாலும் ஒரு விதத்திலே எனக்குள்ளே குறை இருப்பதை தேவன் கண்டிருக்கிறாருங்கிறதை எங்கே என் உள்ளம் ஆலோசிக்கிறது.
ஆயினும் அதை விட மாறாக என்னுள்ளே நான் இதை எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், அந்த 101 சங்கீதம் 6 வசனத்திலே, தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருக்கும். இந்த வசனத்துக்கேற்ப அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறதைத்தான் நான் இந்த காலை வேளையில் உணர்கிறேன். என்னிடத்திலே இருக்கிற குறைகளை அங்கே நீக்கி, அங்கே பரிசுத்தம் பண்ணி, என்னை தன்னுடைய சமூகத்திலே நல்லதொரு ஜீவிக்கவும், அவருடைய தாசனாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்கிறதான அந்த நோக்கத்தின் நிமித்தமே இன்றைய காலை வேளையிலே தேவன் அப்படி பேசியிருக்கிறார் என்கிறதை நான் உணர்கிறேன். வரும் நாட்களில் அப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்தை நான் ஜீவிக்க பரிசுத்த ஆவியான எனக்கு இன்றைக்கு உதவி நம்பிக்கை இருக்கு. செய்கிறேன். அன்று சோத்திரம் தேவன் இந்த கால வேளையிலும் தேவன் பேசினான வார்த்தையை, தேவன் என்னையும் மனந்திரும்படியான அந்த ஒரு ஆவியை தேவன் இந்த கால வேளையிலும் தேவன் இந்த சௌரம் மூலமாக என்னை பேசின கிருபைக்காக தேவன் அதிகமாக சோதரிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மனுஷரை அங்கே குற்றப்படுத்துகிற நியாயப்படுத்துகிறான அந்த ஒரு வாழ்க்கை என்னுடைய இருதயத்திலேயும் தேவன் இருப்பதை தேவன் இந்த கால வேளையிலும் என்னோட காண்பித்தார். நானும் மனந்திரும்ப வாஞ்சிக்கிறேன். தேவன் இந்த வெளிப்படுத்தலை சொன்ன பிரகாரம் இந்த 7ஆம் அதிகாரத்தில், என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. தேவன் இந்த வார்த்தை ஊடாக என்னை பேசினார். தேவன் தந்தான அந்த கட்டளைகளை நான் பத்திரப்படுத்த வேணுமென இருந்தால், நான் அந்த பூமியிலே எந்த ஒரு மனுஷரை குறித்தான குற்றப்படுத்துகிற ஆவியோ, எந்த ஒரு கசப்பான ஆவியோ என்னிடத்தில் அதை அப்புறப்படுத்துகிறதான ஜீவியம் நானும் இனிவரும் நாட்களையும் அப்பேற்பட்ட ஜீவியத்துக்குள்ளே வாழாதபடி இந்த சகோதரன் இந்த வார்த்தை மூலமாக பேசின பொழுது, என்னுடைய தேவனுடைய சபைக்கு நான் வந்திருக்கும் பொழுது அங்கே அசட்டை இனமாய் இருப்பதை நான் இந்த காலவேளையில் இந்த சௌரம் மூலம் பேசும்பொழுது என்னுடைய உடம்பிலே அங்கே அது சிறு பலவீனம் காணப்பட்டாலும், அங்கே நான் அந்த முட்டுக்காலில் இருக்கிற பகுதியிலே அங்கே அது என்னுடைய உடம்பிலே அங்கே பட்டிருக்கிறது என்பதை நான் அதை தேவனுடைய சமூகத்தில் நான் உற்சாகமாய் அதை முழங்கால் படியிலே இருப்பதை நான் அங்கே தவிர்த்து கொள்வேனா இருந்தால், அங்கே அதை திரும்பவும் அந்த என்னுடைய உடம்பிலே அந்த பலவீனம் காணப்படும். அங்கே தேவனுக்குள்ள நான் சபையிலே அங்கே பின்னுக்கு போயிருப்பதை தேவன் இந்த காலவேளை சகோதரனை பேசினார். நானும் இனிவர நாட்களையும் தேவனுடைய சமூகத்தில் வந்திருந்தால், அங்கே என்னுடைய இதயத்திலே உடம்பிலே அங்கே பலவீனம் காணப்பட்டாலும், அங்கே தேவனுடைய சமூகத்திலே நான் உற்சாகமாய் முழங்கால் படுகிற ஜீவியத்திலே இனிவர நாட்களையும் அப்பேற்பட்ட வாழ்க்கையிலே நடக்க தேவன் உதவி செய்வாராக. எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் அது ஜீவனுள்ளதும் எங்களுக்கு உயிர் கொடுக்கிறதுமாய் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாய் உம்மை போல நாங்களும் எங்களுடைய குடும்ப வாழ்வு, உங்களுடைய சபை வாழ்வு, சமுதாயத்தின் வாழ்வு, எல்லா வாழ்க்கையிலும் குறை கூறுகின்ற, புறம் கூறுகின்ற, குற்றப்படுத்துகின்ற ஆவி முற்று முழுவதுமாய் தாழ தள்ளப்பட்டு போவதா இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே அவை தள்ளப்பட்டு போவதாக. எல்லோருடைய வார்த்தைகளும் கிருபை பொருந்தின வார்த்தைகளாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, ஆசீர்வதிக்கிறவர்களாக நாங்கள் மாற, எங்கள் குடும்பம் மாற, எங்கள் சபை மாற கர்த்தர் எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே.